கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற உறவை பற்றி 1944ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. இந்த கதையில 2 தம்பதிகள் வர்றாங்க. ஒரு தம்பதியோட வாழ்க்கை இன்னொரு தம்பதிக்கு பாடமா அமையுது. கதை 80 வருஷங்கள் ஆயிருந்தாலும் இன்னைக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கு இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய காணிக்கை என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். ஜல் ஜல்னு மணி ஓசையோட வீட்டு வாசல்ல வண்டி வந்து நின்னுதான் தாமதம். உள்ள இருந்த குழந்தைகள் திண்ணைக்கு ஓடி வந்து வெறி பிடிச்சவங்க மாதிரி குதிச்சு கூச்சலிட ஆரம்பிச்சாங்க. பொதுவா டவுனுக்கு போன தகப்பனார் திரும்பி வந்திருக்காருன்னா ஏழை குழந்தைகளுக்கு பட்டாணி கடலை, வாழைப்பழம் இதெல்லாம் கிடைக்கும்னு பொருள். அதுவே பணக்கார குழந்தையா இருந்தா விதவிதமான தின்பண்டங்கள், பீஸ் பீஸா சட்டை துணி, டஜன் கணக்குல பட்டு பாவாடை இதெல்லாம் வரப்போகுதுன்னு பொருள். ஆனா இந்த கதையில வர்ற குழந்தைகளுக்கு தின்பண்டங்களும் அதோட தையல் நூலும் வரப்போகுதுங்கிற பொருள். வண்டியில இருந்து ராமேசன் இறங்கி திண்ணையில ஏறினதும் குழந்தைங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. தகப்பனாருக்கு இந்த அதிசயமான சுங்கச்சாவடியோட கெடுபிடி நல்லா தெரியும். அதனால சுங்க வரியை கொடுக்கற அடக்கத்தோட சின்ன பையன்களுக்கு தின்பண்டத்தையும் பெண் குழந்தைகளுக்கு தையல் நூலையும் நீட்டிட்டு உள்ள நுழைஞ்சாரு அவரு. வீட்டு கூடத்துல யாரும் இல்ல. பெரிய கடிகாரம் மட்டும் தகர கடைக்காரன் தட்டுற மாதிரி ஒழுங்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. வண்டி சத்தமும் குழந்தைகளோட கும்மாள சத்தமும் தெருக்கோடி வரைக்கும் கேக்குறதா இருந்தாலும் சமையலறை பக்கம் அந்த சத்தம் போனதாவே தெரியல. ஏன்னா குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களே தவிர அவரோட மனைவி சமையலறையிலிருந்து தலையை கூட வெளியே நீட்டல. ஆனா இதுல வியப்பு எதுவும் இல்ல. தலையை வெளியே நீட்டி இருந்தாதான் வியப்பு. ஏன்னா கணவன் ராமேசனே அதை எதிர்பார்க்கல. நிதானமா கூடத்தை கடந்து சமையலறை வாசல் பக்கம் போனாரு அவரு. நேரம் தாண்டி மனுஷன் தூங்குனாலும் கடமையில தவறாம சூரியன் உதிக்கிற மாதிரி மனைவி அடுப்பு பக்கத்துல ஊதுகுழாய வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு இருந்தா. அவரு எதுவும் பேசல. திரும்ப திரும்ப அவரோட மனைவி ஊதிக்கிட்டே இருந்தா. ஈர விறகு மஞ்சளா புகை கிளம்பி ஊதுகுழாய் வழியா ஏறி கொஞ்சம் அவளோட வாய்க்குள்ளையும் கண்களுக்குள்ளையும் போயிருச்சு. கண்களை கசக்கிக்கிட்டு மெதுவா இருமிக்கிட்டு திரும்பாமலே, பாப்பா போன வண்டி இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டா. வந்துருச்சே அப்படின்னு சொன்னார் ராமேசன். அவரோட குரலை கேட்டதும் மனைவி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. வந்துட்டீங்களா? எனக்கு சமையல் ஞாபகம், நீங்க வந்தது கூட தெரியல அப்படின்னு சொன்னா. அதனால என்ன, பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது அவருக்கு. ஆனா வார்த்தைகள் நெஞ்சத்தோட சிறையிலிருந்து வெளியே வரல. அன்னைக்கு அவருடைய நெஞ்சம் குழம்புன மாதிரி என்னைக்குமே குழம்புனதே இல்ல. மௌனமா தாமரை இலையில சுற்றப்பட்டிருந்த ஒரு பொட்டலத்தையும் மடிச்ச ஒரு கடிதத்தையும் மனைவி கிட்ட நீட்டினார் ராமேசன். என்னது இது, பூவா அப்படின்னு கேட்டா மனைவி. ஆமா, வழியில வித்துக்கிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. பொட்டலத்தை அவிழ்த்து பார்த்தா அவரோட மனைவி. உள்ள மருதாணி பூவும் வெட்டி வேரும் மல்லிகையும் நிலச்சம்பங்கியும் சேர்ந்த கதம்பம் இருந்தது. அது தவிர முழு ரோஜாக்களை சேர்த்து தொடுத்த சரம் வேற இருந்தது. பொட்டலம் கட்டியிருந்தப்போ இருந்ததை விட இப்போ அதிகமா வாசனை வீசிச்சு. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு உதிரி ரோஜா பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தா அவருடைய மனைவி. ஆமா, இதுல என்ன பன்னீர் தெளிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா. ஆமா, இது பன்னீர் கதம்பமா அப்படின்னு சொன்னாரு ராமேசன். அப்போ விலை ஜாஸ்தியா இருக்குமே அப்படின்னா அவரோட மனைவி. என்ன ஜாஸ்தி, கொஞ்சம் தான் கூட விலை அப்படின்னாரு அவரு. அப்படி கூட காசு போட்டு இதெல்லாம் எதுக்காக வாங்கணும் அப்படின்னா அவ. சும்மாதான் அப்படின்னாரு ராமேசன். அவரோட மனைவிக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. இருந்தாலும் அதை பெருசுபடுத்தாம, ஆமா இது என்ன கடிதம் அப்படின்னு கேட்டா. பிரிச்சுதான் பாரு அப்படின்னு தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல பேசினார் ராமேசன்.
அவரோட மனைவி அந்த கடிதத்தை பிரிச்சா. அந்த கடிதத்துல ஊரு தேதி எதையும் காணோம். ருக்மணிக்கு அப்படின்னு அந்த கடிதம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அவன் மேல படிக்கல. ஆமா, இத யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா. கடிதத்துல கீழே பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொன்னார் ராமேசன். ஏன், நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா அவ. நீ தான் பாரு, அப்புறம் சொல்றேன் அப்படின்னாரு அவரு. ருக்மணி கடிதத்தோட அடிப்பாகத்தை பார்த்தா. கீழே ராமேசன் கையெழுத்து இருந்தது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, என்னங்க இது? ராமேசன் ருக்மணிக்கு எழுதின மாதிரி எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு யார் எழுதுனதுன்னு புரியல. இதை எதுக்கு என்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா அவ. என்ன புரியலையா? ருக்மணிங்கிறது நீதானே அப்படின்னு கேட்டாரு அவரு. ருக்மணின்னா நான் தான். ஆனா கீழே எழுதி இருக்கிற பேரு அது நான் தான் அப்படின்னு சொன்னார் ராமேசன். நீங்களா? எனக்கா கடிதம் எழுதுனீங்களா அப்படின்னு திகைச்சு ஒரு நிமிஷம் அவரை ஆச்சரியத்தோட பார்த்தா ருக்மணி. ஒரு வினாடி கழிஞ்சது. ஏங்க, நான் இருக்கிறது இங்கதான், நீங்க இருக்கிறது இங்கதான். நீங்க எதுக்கு எனக்கு கடிதாசி எழுதணும்? எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா. படிச்சா தெரிய போகுது அப்படின்னு சொன்னார் ராமேசன். அவரோட மனைவி அந்த கடிதத்தை ஊன்றி படிக்க ஆரம்பிச்சா. படிச்சு முடிஞ்சதும் கணவனை ஏறிட்டு பார்த்துட்டு மறுபடியும் அந்த கடிதத்தை படிச்சா. பிறகு நிதானமா கடிதத்தை மடிச்சு கையில வச்சுக்கிட்டு கணவனை நிமிர்ந்து பார்த்தா. இந்த கடிதத்துல எழுதியிருக்க எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னான். நீ தான் கடிதத்தை 2 தரம் படிச்சியே அப்படின்னார் ராமேசன். படிச்சேன், ஆனா என்னவோ என்கிட்ட புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அதுக்காகத்தான் கேக்குறேன். இது ரொம்ப பழசு, புதுசே இல்ல. இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சது முதல் பெரியவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன். 10 வருஷமா நடக்கிற பழசுல புதுச கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அத கேட்ட ராமேசன், என் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருந்த திரை இப்பதான் கலண்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு புரியல, ஆனா இந்த கடிதம், திரை, பன்னீர் கதம்பம் எல்லாமே எனக்கு கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அவரோட மனைவி. அத கேட்ட ராமேசன், நிஜ கதையும் சுவாரஸ்யமா தான் இருக்கும், ஆனா அத பார்க்க மட்டும் நமக்கு கண்ணு இருக்கிறது இல்ல. இப்போ எனக்கு கண்ணு திறந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டு அவருடைய மனைவி சிரிச்சுக்கிட்டே, கண்ணை திறந்து விட்ட டாக்டர் யாருன்னு தெரிஞ்சா நல்லது அப்படின்னு சொன்னான். டாக்டரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நானும் தாலுகா ஆபீஸ் குமாஸ்தா மேத்யூஸும் ஊருக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பணும் இல்லையா அப்படின்னு கேட்டார் ராமேசன். ஆமா, பின்மால நேரத்துல கிளம்புனீங்க. அந்த நேரத்துல காப்பி போட்டுத்தான்னு கேட்டீங்க. வீட்டுல பழைய பால் தான் இருந்தது. நான் காப்பி போட்டு கொடுத்தது எனக்கே பிடிக்கல. பால் வேற ஒரே தண்ணி. காப்பி எப்படித்தான் இருந்ததோ அப்படின்னா அவரோட மனைவி. நீ போட்டு கொடுத்த காப்பி அப்படி ஒன்னும் மோசமா இல்ல. இப்போ நான் சொல்ற விஷயத்த கேளு. நான் இங்க இருந்து புறப்பட்டு மேத்யூஸோட வீட்டுக்கு போனேன். போனப்போ அவனோட வீடு சாத்தி இருந்தது. வீட்டுக்குள்ள இருந்து சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொன்னார் ராமேசன். ஏங்க, நடுராத்திரி 3 மணிக்கு வீட்டுக்குள்ள இருந்து அரவம் கேக்குமாக்கும் அப்படின்னு கேட்டா அவரோட மனைவி. சொல்றத கேளு. வீட்டுக்குள்ள விளக்கு மாத்திரம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் மேத்யூஸ் மேத்யூஸ் அப்படின்னு 2 தரம் கூப்பிட்டேன். ராமேசன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, ஏங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேலாச்சு, எல்லாம் பழசா போச்சு. அவங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கலாமா? அவங்களுக்கு போன வருஷம் தானே கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணு குடித்தனம் நடத்த வந்து 6 மாசம் கூட ஆகல. சின்னஞ்சிறுசுக்கு குடித்தனம் பண்றாங்க. பாதி ராத்திரியில அவங்க கதவை தட்டி கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ருக்மணி. அது சரி, திருடன் தேளுன்னா தான் சின்னஞ்சிறுசுக்கு எந்திரிக்கணுமாக்கும். நான் சொல்றத கேளு. மேத்யூஸ் வந்து கதவை திறந்தான். வந்தவங்கிட்ட, இப்ப கிளம்பி நம்ம ரோட்டுக்கு போனாதான் பஸ் வர்றதுக்கு சரியா இருக்கும், உடனே கிளம்பு அப்படின்னு சொன்னேன். உடனே அவன், போவோம், இரு 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரம்பு நாற்காலியை இழுத்து என்ன உட்கார சொல்லிட்டு கிணத்தங்கரை பக்கம் போனான். நான் உட்கார்ந்திருந்த இடத்துல விளக்கு இல்ல. அதுக்கு பக்கத்துல இருந்த படுக்கை அறையில விளக்கு மெல்லிசா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. லேசான வெளிச்சமா இருந்தாலும்
அந்த அறையில் இருந்த பொருட்கள் எல்லாமே எனக்கு துல்லியமா தெரிஞ்சுது. ஒரு ஓரத்துல மேஜை நாற்காலிகள் இருந்தது. மேஜை மேல எரிஞ்சு தீந்து போன ஊதுவத்தி கட்டைகள் இருந்தது. பக்கத்துல ஒரு வெத்தலை தட்டு, கூடவே செதறி கிடந்த ரோஜா இதழ்கள். அறைக்கு நடுவுல கொசுவல கட்டப்பட்ட ஒரே கட்டில். அந்த கட்டில்ல அவனோட மனைவி தூங்கிக்கிட்டு இருந்தா. கிணத்து பக்கம் போன மேத்யூஸ் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தான். கொசுவலையை மெதுவா தள்ளிட்டு, அற்புதம் அற்புதம் அப்படின்னு முதல்ல மெதுவா கூப்பிட்டுக்கிட்டே மனைவிய தொட்டு எழுப்புனான். குளிர்காலத்துல மூலையில சுருண்டு கிடக்குற நாய தட்டி எழுப்புன மாதிரி புரண்டு படுத்தா அவன் மனைவி. அற்புதம் அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் அழுத்தமான குரல்ல கூப்பிட்டான் மேத்யூஸ். அவனோட மனைவி எழுந்து உட்கார்ந்து கண்களை கசக்கிக்கிட்டா. எதுக்கு இப்படி நடுராத்திரியில் எழுப்புறீங்க அப்படின்னு கேட்டா. நான் ஊருக்கு போயிட்டு வரேன், இப்ப போனாதான் பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் மேத்யூஸ். எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா அவ. ராத்திரியே உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு பதில் சொன்னான் மேத்யூஸ். ஆனா இப்போ ராத்திரி இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் மனைவி. அதை கேட்ட மேத்யூஸ், மாசத்துல ஒரு தரம் அல்லது 2 தரம் அந்த சிநேகிதனை போய் பார்த்துட்டு வந்தாதான் சிநேகிதத்துக்கும் நல்லது, என் உத்தியோகத்துக்கும் நல்லது அப்படின்னு பதில் சொன்னான். அதை கேட்டுட்டு அது வரைக்கும் உட்கார்ந்து இருந்த அவனுடைய மனைவி வெட்டுன மலர் செடிய போல துவண்டு மெத்தையில சரிஞ்சு விழுந்தா. ஆமா, சிநேகிதனை பாக்குறதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போறது இன்னும் நல்லது அப்படின்னு சொன்னான். இத கேட்ட மேத்யூஸ் அங்க இருந்தபடியே என் பக்கமா திரும்பி பார்த்தான். கத்தாத, நீ பேசுறது அவன் காதுல விழப்போகுது அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னான். யார் காதுல விழுந்தா எனக்கு என்ன? மாதா கோயில்ல மெழுகுவர்த்திக்கு முன்னால பாதிரியார் நம்ம கிட்ட சொன்னது என்ன? 2 பேரையும் சாவு பிரிக்கிற வரைக்கும் ஒன்னா இருப்போன்னு நீங்க உறுதி சொன்னது என்ன? கோட்டாங்கத்துற வேளையில நான் இங்க ஒண்டியா இருக்கணும் அப்படின்னு கோபத்தோட சொன்னா அவ. அத கேட்ட மேத்யூஸ், பாதிரியார் இதையா சொன்னாரு? மெழுகுவர்த்திக்கு பக்கத்துல இருந்த ஜலதரங்க கிண்ணியில விரல் படக்கூடாதுன்னு சொன்னாரு. வேற எதுவும் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னா மேத்யூஸ். உங்களுக்கு எதுதான் ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு மறுபடியும் கோபத்தோட சொன்னா அவன் மனைவி. இங்க பாரு, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொன்னா மேத்யூஸ். என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய தலைக்கடியில வச்சுக்கிட்டு உடம்ப திருப்பிக்கிட்டா அவன் மனைவி. திரும்பி படுத்தாலும் அவளோட பேச்சு நிக்கல. உங்களுக்கு எங்க அப்பாவை கண்டாலே பிடிக்கல. அவரு காலையில வர்றதா கடிதம் எழுதியிருக்காரு. அவர் வர்றப்போ நீங்க வீட்டுல இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா. இங்க பாரு, அவர் 1 மாசம் லீவுல வர்றாரு. நாளைக்கு சாயங்காலம் வந்து நான் அவரை பார்த்தா கோவிச்சுக்க மாட்டாரு. என்னமோ குடியே முழுகி போற மாதிரி உனக்கு தான் கோபம் வருது அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னா மேத்யூஸ். முழுகி போகுதா? போகட்டும், உங்க இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை இழுத்து போத்திக்கிட்டா அவ. போர்வைக்குள்ள இருந்து அவ விம்முற சத்தம் எனக்கு கேட்டுது. மேத்யூஸ் என்ன நினைச்சுக்கிட்டானோ தெரியல. என்கிட்ட வந்தான். உடனே அவனை முந்திக்கிட்டுனா, நீ வேணா வீட்டுல இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் மேத்யூஸோட முகம் அணைஞ்சு போன நெருப்பு போல ஆயிருச்சு. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் ராமேசன். அடுத்த சில நிமிடங்கள் அவர் எதுவுமே பேசல. உடனே அவரோட மனைவி ருக்மணி, ஆமா, அவங்க வீட்டுல நடந்ததுக்கும் நீங்க இந்த மாதிரி கடிதம் எழுதி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா. உடனே ராமேசன், இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். கடந்த 10 வருஷமா தினம் தினம் நீ வீட்டுல தான் இருக்க. ஒரு நாளாவது உன்னோட இஷ்டப்படி நான் நடந்தேனாங்கிற நினைப்பு எனக்கு வந்தது. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். புயல் காத்து தன்னோட போக்கிலேயே அட்டகாசத்தோட போகுது இல்லையா? என்னைக்காவது அது ஒடிஞ்சு விழுந்த மரங்களை திரும்பி பாக்குதா? அதே மாதிரிதான் நானும் இருந்திருக்கேன்னு தோணுச்சு. நான் வீட்டுல நடந்துக்கிறத பார்த்து எத்தனை நேரம் நீயும் மனசு ஒடிஞ்சு போயிருப்ப அப்படின்னு கேட்டார் ராமேசன். ஆமா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டார் ருக்மணி. இல்ல, சும்மா சொல்லு அப்படின்னு கேட்டார் ராமேசன். கல்யாணமாகி வந்த புதுசுல ஆரம்பத்துல 2 சமயம் அப்படி நினைச்சிருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னா அவரோட மனைவி ருக்மணி. மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய வருத்தம் இருந்தாலும் நீ அதையெல்லாம் வெளிக்காட்டாம ஊமையா இருந்திருக்கியே. உன்னை பத்தி நினைச்சு பார்த்த பிறகுதான்
உன்கிட்ட புயலை போல நடக்க கூடாதுன்னு நான் தீர்மானம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் ராமேசன். அதெல்லாம் ஆரம்பத்துல தான் வருத்தமா இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி நினைப்பே எனக்கு வர்றது இல்லைங்க அப்படின்னு சொன்னார் ருக்மணி. அது இன்னும் மோசம் இல்லையா ருக்மணி? நான் உன்னையே அழிச்சிட்டேங்கிறது தான் அதோட அர்த்தம். அம்மி மிதிக்கிறதுன்னா இதுவா அர்த்தம்? அம்மியோட பொழிவு தேஞ்சு போனா அரைக்கிறதுல என்ன லாபம்? அதனாலதான் வீட்டுக்கு வந்தா ஏதோ மில்லுல கடமைக்கு வேலை செய்யற மாதிரி சுவாரஸ்யம் இல்லாம இருந்திருக்கு. பட்டு போன அந்த செடியை துளிர்க்க வச்சாதான் இனிமே நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் ராமேசன். ஓ, துளிர்க்க வைக்கத்தான் அந்த கடிதம் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டார் ருக்மணி. அப்படி நினைச்சுதான் எழுதியிருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னார் ராமேசன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பூமிக்கு மேல கோடி கோடி வருஷமா நாம நடந்து போனாலும் பூமி ஏன்னு கேக்குதா? இல்ல அது மேல இருக்கிற செடிகள் தான் பட்டு போகுதா? பசுமையா பூத்து குலுங்கிக்கிட்டு தானே இருக்குது. இதோ இந்த குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா அவருடைய மனைவி. அப்போ அவரோட சின்ன குழந்தை வாழைக்காய் பஜ்ஜியை கவ்விக்கிட்டு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சது. காலப்போக்கில் குழந்தைகளை பார்த்த பிறகு ஒரு பொண்ணுக்கு எல்லாமே மறந்து போயிருது. ஆனா உங்களுக்கு தான் ஏனோ புத்தி மயங்கி போயிருக்கு. இந்தாங்க உங்க கடிதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கொடுத்த கடிதத்தை அவர்கிட்டயே நீட்டினா அவரோட மனைவி. தயங்குற கைகளோட கடிதத்தை வாங்கிக்கிட்டு அவளோட முகத்தை ஏறிட்டு பார்த்தார் ராமேசன். தேய்ச்சி ஏத்தி வைக்கப்பட்ட குத்து விளக்கு அழகோட சுடர் விட்டு எரியற மாதிரி அவளோட முகம் ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. கடிதத்தை திருப்பி கொடுத்துட்ட, நான் வாங்கி கொடுத்த பூவையும் திருப்பி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டார் ராமேசன். பூ என்ன இந்த கடுதாசி மாதிரியா? அந்த பூ உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா அவருடைய மனைவி. அதுவா, பூமாதேவிய பூஜை பண்ண அப்படின்னு சொன்னார் ராமேசன். அத கேட்டதும் ருக்மணி வெட்கத்தோட குறிஞ்சு சிரிச்சுக்கிட்டா. இன்னைக்கு என்னவோ உங்களுக்கு பைத்தியம் வலுத்துருச்சு, ஆனா உங்களோட விளையாட எனக்கு இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுப்புகிட்ட போய் ஊதுகுழலை கையில எடுத்துக்கிட்டா. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.